بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்கிற இந்த தினசரி பாடத்தில் வெள்ளி சனி ஆகிய 2 நாட்கள் திருக்குரானுடைய வசனங்களின் தமிழாக்கத்தை பார்த்து வருகிறோம். இதுவரை 151 வசனங்கள், பக்கராவில் 151 வசனங்களை நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். இன்றைக்கு 152வது வசனத்தை பார்க்குறோம். 152 வசனம் என்ன சொல்லுதுன்னு கேட்டால், ஃபதுகுரூனி. தக்கரை என்றால் பல அர்த்தம் உள்ள ஒரு சொல்லு. தக்கரன்னா வாயினால் பேசுகிறதுக்கு கூறுவது என்பதற்கும் தக்கரன்னு சொல்லுவாங்க. அல்லது ஒரு விஷயத்தை உருப்போடுறோம்ல, திக்குங்கிறாங்கல்ல, சுபானல்லா அந்த உருப்போடுவதற்கும் கூட என்ன செய்வாங்கன்னு கேட்டால் தக்கரை, திக்ரு செய்தான்னு சொன்னால் ஒரு 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 குர்ஆன் ஹதீஸில் உள்ள சில சொற்களை திரும்ப திரும்ப என்ன செய்கிறது, அதை உருப்போடுவது. அதுக்கும் அது திக்ருன்னு நம்ம வழக்கத்தில் வழங்கி வச்சுருக்கோம். திக்ரு செய்யுங்க அப்படின்னா அதே திருப்பி திருப்பி சொல்லிகிட்டே இருக்கிறது, அதுக்கும் திக்ருன்னு சொல்லுவாங்க. திக்ருன்னா மனதில் நினச்சி பார்க்குறது, மனசில் என்ன செய்கிறது, ஒன்றை நினைத்து சிந்திக்கிறது, நினைக்கிறது. அப்போ எண்ணி பாருங்கள்லாம் வருதில்ல, அந்த மாதிரி அர்த்தத்துக்கு தக்கரை வரும். இந்த இடத்துல சிந்தித்து பார்க்குதல் என்பதற்கு வர்ற ஒரு வார்த்தை தக்கரை என்றால் நினைவு கூர்ந்தான் அல்லது சிந்தித்தான். ஃபதுகுரு, நீங்கள் நினைவு கூறுங்கள். ஃபதுகுருனி, என்னை. ஃபதுகுருண்டா ஃப உதுகுருன்னு அர்த்தம். ஃபதுகுருண்டா என்ன அர்த்தம்? இது அம்ரு, அந்த ஃபா ஒன்று சேர்ந்துருக்குது. அதை உடச்சி எடுத்தோம்னா அப்படி வரும், ஃப உதுகுரு, நீங்கள் நினைவு கூறுங்கள். எதை நினைவு கூறுங்கள்? நீ, என்னை. என்னைங்கிற ஃபேலில் சேராது, அதுக்காக தான் ஒரு நூனை போட்டு சேர்ப்பாங்க. ஃபதுகுரு நீண்டு எதுக்கு நூன் வருது? அந்த ஃபேலில் ரேக்கு கசராகி போயிடும். அதை தவிர்ப்பதற்காக வேண்டி என்ன செய்வாங்கன்னா அந்த விகாயாங்கிற நூனை சேர்த்துக்குருவாங்க. ஃபதுகுருனி, என்னை நீங்கள் நினைவு கூறுங்கள். இது ஜென்ரலான அறிவுரை, பொதுவான அறிவுரைகள். அந்த பனி இஸ்ராயெல்லாம் விட்டுவிட்டு பொதுவாக நமக்கு சொல்லக்கூடிய விஷயங்களை எல்லாம் உள்ள வந்துடுறான் இதில். ஃபதுகுருனி, என்னை நீங்கள் நினைவு கூறுங்கள். அது குறுக்கும், நான் உங்களை நினைவு கூறுவேன். ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம், அம்ருக்கு பின்னாடி என்ன செய்யும், ஒரு ஃபேல் வந்துச்சின்னு சொன்னால் அங்கே ஒரு ஷருத்துடைய வாக்கியம் மறைஞ்சிருக்கும். ஃபதுகுருனி, என்னை நினைவு கூறுங்கள். அப்படி நினைவு கூர்ந்தால், ஃபைன் தக்கர்த்துமூனி, என்னை நீங்கள் நினைவு கூர்ந்தால் அது குறுக்கும், நான் உங்களை நினைவு கூறுவேன். அப்போ இந்த இடத்துல ஒரு ஷர்த்து இருக்குல்ல, ஷர்த்துண்டா வந்தால் போனாலுங்கிறோம்ல, அதை சொல்லக்கூடிய ஒரு ஃபேல் மறைஞ்சு நிற்கும். மறைஞ்சு நிற்கிறதுனால தான் அது குர் என்று இங்கே ஜசம் வந்திருக்குது. அது குருண்டு வரல. எப்படி வரல? தக்கரை எது குருன்னா வருங்காலம் எப்படி வரேன், அது குரு தானே வரணும், ரேக்கி லம்மு தானே வரணும். ஜசம் வந்திருக்குங்க. ஏன் ஜசம் வருதுன்னா அங்கே ஷர்த்து மறைஞ்சிருக்கு. ஷர்த்து வந்தால் அந்த ஷர்த்துக்கும் ஜசம் செய்யணும். ஜவாபுங்கிறோம்ல, ஜவாபு ஜசாங்கிறோம்ல, அதுக்கும் ஜசம் செய்யணும். அந்த அடிப்படையில்னா இன் தக்கர்த்து மூனி, என்னை நீங்கள் நினைவு கூர்ந்தால் அது ஷர்த்து, அது குர், நான் நினைவு கூறுவேன். இப்போ அந்த அது கூறுங்கிறது ஏன் அந்த ஜசம் வந்திருக்கு என்று கேட்டால், ஒரு வினை சொல்லுடைய வாக்கியத்துக்கு பின்னாடி இன்னொரு வாக்கியம் வந்துச்சின்னு சொன்னால், இன்னொரு ஃபேல் வந்துச்சின்னு சொன்னால், அந்த இடத்துல என்ன இருக்கும்னு கேட்டால் ஒரு ஷரத்துடைய ஒரு சொல்லு என்ன செய்யும், மறைஞ்சு நிற்கும். அதனால் இப்படி வந்திருக்கு. அப்போ ஃபதுகுருனி, என்னை நினைவு கூறுங்கள். அப்படி நீங்கள் நினைவு கூர்ந்தால், இது அவங்களுக்குள்ளே இல்லை, ஆனால் மறைமுகமாக இருக்குது. ஃபதுகுருனி, என்னை நினைவு கூறுங்கள். அப்படி நினைவு கூர்ந்தால் அது கூர்க்கும், உங்களை நான் நினைவு கூறுவேன் அப்படின்னு நல்லா சொல்லி காட்டுறான். இந்த மாதிரியா உள்ள சொற்களை எல்லாம் பொதுவாக இந்த மாதிரி நிறைய சொற்கள் வரும். இதெல்லாம் அல்லாஹ்வுடைய சிபத்து சம்பந்தமான ஒரு விஷயம். இது
அல்லாஹ்வுடைய சிவத்துக்கு தன்மைக்கு ஏற்றவாறு தான் இந்த மாதிரி சொற்களை விளங்கிக்கணும். ஏன்னு கேட்டால் இதை நேரடியாக அப்படி விளங்குனீங்கன்னு சொன்னால் அல்லாஹ்வுடைய தரம் வந்து இப்போ குறைஞ்சி போயிடும். இப்போ எப்படி நீங்கள் என்னை நினச்சி பார்த்தால் நான் உங்களை நினைவு கூறுவேன்னு சொன்னால் அதுக்கு முன்னாடி அல்லாஹ்வுக்கு தெரியாதா? அவன் நினைவு கூற மாட்டானா? அவன் தான் எல்லா நேரத்திலையும் நம்மளை கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டு இருக்கிறானே. நீங்கள் என்னை நினைச்சால் நான் உன்னை நினைவு கூறுவேன்னு சொன்னால் நம்மளை அல்லாஹ் அல்லாஹ்வை நினச்சா தான் அல்லாஹ் நம்மளை நினைப்பான் போல இருக்குது. அப்படியா? நம்மளை எல்லா டைம்லையும் அனைத்து மக்களுடைய டீட்டெயிலையும் கையில் வச்சுக்கிட்டு இருக்கிறான். அவன் அனைத்து அறிஞ்சவனாக இருக்கிறான். நினைவு கூறுதல்ங்கிறது மறதியாக உள்ளவனுக்கு தான். நம்ம மறந்துடுவோம். அப்போ நினைவு கூறுதல்ங்கிறது வரும். அல்லாஹ்வுக்கு மறதி இருக்கா? ஒமாக்கான ரப்புக்க நசியா, உமது இறைவன் மறப்பவன் இல்லை அப்படின்னு வந்து அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இந்த இடத்துல மறப்பவன்கிற அர்த்தம் வருது. எப்படி? என்னை நீங்கள் நினைவு கூர்ந்தால் நான் உங்களை நினைவு கூறுவேன். அப்போ அது வரைக்கும் நினைவு கூறாமல் இருந்தேன், நீங்கள் நினச்சோன்னே எனக்கு ஞாபகம் வந்துருச்சு உங்களை பற்றி அப்படின்னு வந்துச்சுன்னு சொன்னால் அல்லாஹ்வுக்கு மறதி உள்ள மாதிரி வருது, அல்லாஹ்வுக்கு ஒன்றும் தெரியாமல் இருந்த மாதிரி வருது, இப்போ தான் அல்லாஹ் நினைவு கூற போகிறாங்கிற மாதிரி வருது. அப்போ இறைத்தன்மைக்கு மாற்றமாக வந்து என்ன செய்கிறது வருது. இந்த மாதிரியான சொற்களுக்கு வந்து பொதுவாக வந்து இது அரபியில் வந்து என்ன செய்வாங்கன்னா இதை வந்து முஷாக்கலான்னு சொல்லுவாங்க. முஷாக்கலான்னு சொன்னால் அந்த சொல்லில் வந்து சொல் அலங்காரத்துக்கு பயன்படுத்துவது. ஏன்னா ஃபதுக்குருன்னு வந்துருச்சுல, அந்த ஃபதுக்குர் வந்ததுனால அதே சொல்லை வந்து அல்லாஹ்வுக்கு பயன்படுத்திடுறது, ஒரே தோற்றத்தில் வர்ற மாதிரி. இப்போ உதாரணமாக என்ன செய்யணும்னு கேட்டால், நீ வரம்பு மீறினா நானும் வரம்பு மீறுவேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது வந்து வரம்பு மீறல் வந்து ஓகே. ரெண்டாவது உள்ளது வரம்பு மீறல் ஆகுமா? நீ வரம்பு மீறினா நான் வரம்பு மீறுவேன் என்றால் ரெண்டாவதாக நம்ம செஞ்சது கரெக்டாக வரம்பு மீறுறது கிடையாது, அவன் செஞ்சதுக்கு பதிலடி தான். பதிலடி என்பது எப்போதுமே என்ன செய்யாது, வரம்பு மீறலில் வராது. இருந்தாலும் முஷாக்கள் அந்த சொல் அலங்காரத்துக்காக என்ன செய்கிறதுன்னா அவனுக்கு சொன்னதே நமக்கும் சொல்லிக்கிறது. நீ வரம்பு மீறினா அதுக்கு பதிலடி கொடுப்பேன்னு சொன்னால் கரெக்டான வார்த்தை. நீ வரம்பு மீறினா நானும் வரம்பு மீறுவேன்னா நான் எங்கே வரம்பு மீறினேன்? அவன் என்னை திட்டினா நான் திட்டுறேன்ல, அது தப்பு, வரம்பு மீறுறது இல்லை. அது வரம்புண்டால என்ன அர்த்தம்? அவன் செஞ்ச மாதிரி நான் செஞ்சால் வரம்புக்குள்ளே தானே இருக்குது, அதுக்கு மேலே போனால் தான் நான் வரம்பை மீறுறது வரும். அப்போ இந்த மாதிரி வந்தால் நீ செஞ்சால் நான் செய்வேன் அந்த மாதிரி சொல்லக்கூடியதெல்லாம் இருக்குல்ல. அப்போ வந்து என்ன செய்கிறது, நீ திட்டினா நானும் திட்டுவேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி உள்ள வார்த்தைகள்னால் அது முஷாக்கலாம்பாங்க. சொல்லு தான் அப்படி இருக்குமே தவிர அதனுடைய நேரடி பொருள் கொடுக்கக்கூடாது. அப்போ இந்த இடத்துல எப்படி கொடுக்கணும்? ஃபதுக்குருனி, என்னை நீங்கள் நினைவு கூறுங்கள். அப்படி நினைவு கூர்ந்தால் உங்களுக்கான கூலியை நான் தருவேன், உங்களை நினைவு கூர்ந்து கூலி தருவேன்டா. கூலி தர்றதுக்கு தான் நல்லா சொல்கிறான். நீங்கள் என்னை நினைவு கூர்ந்தீங்கன்னு சொன்னால் என்னை வந்து நினைக்கிறீங்கல்ல, அதுக்குன்னு ஒரு கூலி தரணும்ல, அந்த கூலியை உங்களுக்கு தருவேன், அதுக்கு நினைவு கூறுவேங்கிற அர்த்தத்தை எல்லாம் பயன்படுத்துகிறான். அதுக்கே நினைவு கூறுவேங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறான்னு கேட்டால் நமக்கு அந்த வார்த்தையை பயன்படுத்துனதுனால நீ என்னை நினைவு கூர்ந்தால் ஃபதுக்குரு அதுக்குரு வருதில்ல, அந்த சொல் ஸ்டைலு அந்த தோரணை வருதில்ல, ஃபதுக்குரு அதுக்குன்னு வருதில்ல, அதுக்காக வேண்டி சொல்கிறது வந்து அல்லாஹ்வுக்கு மட்டும் இல்லாமல் மனிதர்களுக்கு அந்த மாதிரி என்ன செய்வாங்க சொல்லுவாங்க. அப்போ நீ அநியாயம் பண்ண நான் அநியாயம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறோம். நீ அநியாயம் பண்ணால் நான் அநியாயம் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னால் சொல்லு தான் ரெண்டுக்கும் ஒரே மாதிரியாக இருக்கே தவிர அநியாயத்துக்கு அர்த்தம் வேறு, ரெண்டாவது அநியாயத்துக்கு அர்த்தம் வேறு. நீ அநியாயம் செய்தால்னா அநியாயங்கிற அர்த்தத்தில் அது வருது. நான் அநியாயம் செய்வேங்கிறது இல்லை, அநியாயத்துக்கு பதிலடி கொடுப்பேன், அநியாயத்தை தட்டி கேட்பேன், எதிர்த்து நிற்பேன். அநியாயம் செய்வேன்ற அர்த்தம் இல்லை. நம்ம ரெண்டாவது ரசிகர் அநியாயமே கிடையாது. எனக்கு ஒரு அநியாயம் செய்யும்போது நான் வந்து திருப்பி கொடுத்தேன்னு சொன்னால் அது நியாயம்தான், அது அநியாயமே கிடையாது. ஆனால் அந்த நியாயத்துக்கு என்ன வார்த்தையை போடுறோம்? அநியாயங்கிற வார்த்தையை போடுறோம். எதுக்கு அவனி போடுறோம்? அவனுக்கு போட்டதுனால நமக்கும் போட்டுக்கிட்டோம். நீ அநியாயம் செய்தால்ன்றது போட்டோம்ல, அதே வார்த்தை இது போட்டால் தான் கேட்க ஒரு நல்லா இருக்கும். மொழி அழகுக்காக வேண்டி உள்ளது, மொழி அலங்காரத்துக்காக வேண்டி, மொழி அழகுக்காக வேண்டி என்ன செய்வாங்க, அந்த வார்த்தைகள் வந்து அவன் எதிரிக்கு போட்ட மாதிரியே நமக்கும் போட்டுக்கிறது. ஆனால் எதிரிக்கு போடும்போது அர்த்தம் வேறையாக இருக்கும், நமக்கு போடும்போது வேறு அர்த்தமாக இருக்கும். அந்த மாதிரி என்ன அவர்கள் சூழ்ச்சி செய்தார்கள், அல்லாவும் சூழ்ச்சி செய்தான்ட்டு வரும். அல்லாஹ் இதுக்கு சூழ்ச்சி செய்யணும்? அவங்க சூழ்ச்சி செய்கிறான்னா மனுஷன் சூழ்ச்சி தான் பண்ணணும். அல்லாஹ் வந்து சூழ்ச்சியாக பண்ணணும்? சூழ்ச்சி பண்ணுறதே இப்போ பலவீனம் உள்ளவன் தான் சூழ்ச்சி பண்ணுவான். இது எப்படி எந்த குறுக்கோட்டில் போய் இப்படி அடிக்கிறது அப்படிங்கிறவன் தான் செய்வான். ஆகுண்டா ஆகுறவனுக்கு என்னதுக்கு சூழ்ச்சி?
ஆகுன்னா உடனே ஆகிட்டு போகுது. அதுக்கு அல்லாஹ் போட்டு சூழ்ச்சி செய்யணும். சூழ்ச்சி செய்வேன்னு என்ன அர்த்தம்? நீ சூழ்ச்சி செய்தாய், அல்லாஹ்வும் சூழ்ச்சி செய்வான் என்றால் அந்த சூழ்ச்சியை முறியடிப்பான். அவர்களும் சூழ்ச்சி செய்தார்கள், அல்லாஹ்வும் சூழ்ச்சி செய்கிறான், அதாவது அந்த சூழ்ச்சியை முறியடிப்பான்னு அர்த்தம் செய்யணும். சூழ்ச்சி செய்கிறான்னு சொன்னீங்கன்னு சொன்னால் உட்காந்து பிளான் பண்ணிக்கிட்டு அந்த ரூட்டில் வர்றான், அந்த ரூட்டில் போகணும், இப்படி செய்கிறவன் வந்து பலவீனம் செய்யக்கூடிய ஒரு விஷயம். ஏழாதவன் தான் சூழ்ச்சியெல்லாம் பார்ப்பான். எதுக்கும் ஏழுங்கிறவனுக்கு என்னத்துக்கு சூழ்ச்சி? செத்து பண்ண செத்து போயிட போகிறோம், அவ்வளோதானே. தொலைஞ்சு போட்டால் தொலைஞ்சு போயிடுவோம், அழின்னு அழிஞ்சிருவோம். அப்போ ஒரு சொல்லில் குன்ஃபைய கூணு என்ற ஒரு தகுதியில் இருக்கிற அல்லாவுக்கு வந்து சூழ்ச்சி செய்யணுங்கிற ஒரு தேவையா? தேவை கிடையாது. அப்போ அந்த மாதிரி உள்ளதுனா இதுக்கு என்ன செய்வாங்கன்னா, அரபியில் வந்து ஒரு முஷாக்களை சொல் அழகுக்காக வேண்டி அப்படி சொல்லுவாங்க. சொல் அழகுக்கு இதை சொன்னால் என்ன வரும்னு கேட்டால், முதலில் பயன்படுத்துகிற வார்த்தைக்கு அர்த்தம் ஒரிஜினல் அர்த்தமாக இருக்கும், ரெண்டாவது பயன்படுத்துகிற வார்த்தை வந்து ஒரிஜினல் அர்த்தமாக இருக்காது. இப்படி பயன்படுத்துகிறது ஒரு ஸ்டைல் வந்து இது அல்லாவுக்கு மட்டுமானதோ குரானுக்கு மட்டுமானதோ இல்லை, அந்த மொழிக்கு மட்டுமானது கூட இல்லை, எல்லா மொழிக்கும் உள்ளது. எல்லாத்துலேயும் இப்படி பயன்படுத்துவோம். நீ அநியாயம் செஞ்ச நான் அநியாயம் செய்வேன். இப்போ ரெண்டாவது உள்ளது அநியாயம்னு யாருமே என்ன செய்ய மாட்டாங்க. வந்து நீ திமிரா நடந்தால் நானும் திமிரா நடப்பேன்னா அது ரெண்டாவது உள்ளது இப்படி திமிராகும். முதல் உள்ளது தான் திமிரு, ரெண்டாவது உள்ளது திமிரு அடக்கிறது. அப்போ அந்த மாதிரி உள்ள அர்த்தத்துக்கு வர்றதுக்கு பேர் என்ன செய்கிறது? இது குரானுக்கு மட்டும் அழைச்சிக்கிட்டு போகிற விஷயம் கிடையாது. இது குரான்லேயும் இருக்குது, ஹதீஸ்லையும் இருக்குது, அரபிகள் பேச்சிலையும் இருக்குது, அரபி அல்லாத பேச்சிலையும் இருக்குது. இதுக்கு பேர் என்னது? அரபியில் வந்து இதுக்கு பேர் முஷாக்கலான்னு வச்சுருக்கிறாங்க. பொது முஷாக்கலன்னா ஒரே வடிவத்தில் இருப்பது, ஷாக்கலன்னா ஒரே ஷக்கல், ஒரே தோற்றத்தில் இருப்பது, ஒரே தோற்றம் கொண்டதுன்னு அதுக்கு அர்த்தம். அப்போ ஃபதுக்குரூனி, என்னை நீங்கள் நினைவு கூறுங்கள், அது குறுக்கும் உங்களுக்கு நான் கூலி தருவேன். உங்களை நினைவு கூறுவேன்னு சொல்லி நான் மறந்துக்கிட்டு இருந்தேன், இனிமேல் தான் நினைவு கூறுவேன் அர்த்தம் செஞ்சிடக்கூடாது. அது குறுக்கும்னா அதுக்குரிய கூலியை உங்களுக்கு தருவேன். அதுக்கடுத்து வஷ்குரூலி, எனக்கு நீங்கள் நன்றி செலுத்துங்கள். ஷக்கரை என்றால் நன்றி, சுக்குருங்கிறோம்ல, நன்றி செலுத்தினான். அதனுடைய அமர் வந்து உஷ்குர், உஷ்குர் உனக்குதா, உஷ்குர் உஷ்குரா உஷ்குருங்கிறது பன்மை. வஷ்குரு, நீங்கள் நன்றி செலுத்துங்கள், லீ எனக்கு நன்றி செலுத்துங்கள், ஒலா தக்ஃபுரூனி என்னை நிராகரிக்காதீர்கள். கஃபரண்டா நிராகரித்தான். லா தக்ஃபுரூனின்றது என்னது? லா தக்ஃபுருங்கிற நஹி. இது என்ன சொல்லுது? லா தக்ஃபுருன்னு அந்த நூனு வந்து அசல் நினச்சிக்கிற கூடாது. லா தக்ஃபுரு தான் இது. நஹியில் எப்படி வரும்? கஃபரை மறுத்தான். லா யக்ஃபுர் லா யக்ஃபுரா லா யக்ஃபுரு, லா தக்ஃபுர் லா தக்ஃபுரா லா யக்ஃபுர்னா லா தக்ஃபுர், லா தக்ஃபுரா லா தக்ஃபுரு. கஃபர் என்றால் மறுத்தான். லா தக்ஃபுரூனண்டா நீங்கள் மறுக்க மாட்டீர்கள். லா தக்ஃபுரு என்று சொன்னால் நீங்கள் மறுக்கக்கூடாது. இது அந்த அர்த்தம் நஹி. இது லா தக்ஃபுருங்கிறது. அப்போ அந்த நூன் என்ன என்று கேட்டிங்கன்னா, அந்த நூன் வந்து இந்த நூனுக்கு அப்புறம் ஒரு ஏ இருக்கும். லா தக்ஃபுரூனி, அந்த ஏ சேர்த்துருக்கும். அந்த ஏஐக்கு உள்ளது அந்த நூனுங்கிறது. லா தக்ஃபுரூனிங்கிறது வந்து அந்த விகாயாவுடைய நூன். இது வருங்கால வினையில் உள்ள நூனு கிடையாது, வழங்குதா? லா வந்து நஹி வந்ததுனால அது நூனு போயிடும். வலா தக்ஃபுரு, நீங்கள் நிராகரித்து விடாதீர்கள், நீ என்னை நீண்டு ஏ இருக்கும். அந்த ஏயை வந்து எடுத்துருவாங்க. எதில் எடுப்பாங்கன்னு கேட்டால், அதாவது கவிதைகளில் எடுப்பாங்க. எதில் எல்லாம் வந்து அந்த ஒரு ராகத்துக்கு, ராகம் இருக்குல்ல, மியூசிக் மெட்டு, அந்த மெட்டுக்கு எதுலாம் முக்கியத்துவம் கொடுத்து எழுதுவாங்களோ அதுக்கு அதில் என்ன செய்ய, அந்த ஏ உட்காந்து இடைஞ்சலாக இருக்கும். எப்படி இடைஞ்சலாக இருக்கும்? இது முந்தின வசனத்தை பாருங்கள். இது முந்தின வசனத்தை பார்த்தீங்கன்னா எப்படி வரும்? முந்தினதே பிந்தினதே பாருங்களேன். சாபிரீன் நூனில் முடியுதா? சாபிரீன் ஈன்று நூனில் முடியுது. அடுத்தது பார்த்திங்கன்னா தஷூரூன் நூனில் முடியுது. அந்த மாதிரி முடிகிறதா இருந்தால் லா தக்ஃபுரூன் என்று தான் வரணும். ரூனின்னு அந்த ஏ இருந்துச்சுன்னா என்ன படிப்போம்? ஒலா தக்ஃபுரூனின்னு நிப்பாட்டினீங்கன்னு சொன்னால் அந்த ராகம் உடஞ்சி போயிடும். கவிதைகளில் இதை செய்வாங்க. கவிதைகள் மாதிரி எதில் எல்லாம் ராகம் வந்து புது கவிதைகள்லாம் படிக்கிறாங்கல்ல, அந்த ராகத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்கன்னு சொன்னால் அந்த ஏ வந்து என்ன செய்யும்? அந்த ராகத்தை உடச்சி விட்ருப்பேன். ஒஷ்குரூலி ஒலா தக்ஃபுரூனின்னு ஓதுவார். அப்போ நீண்டு ஓதிட்டு அடுத்த வசனத்தை பார்க்கும்போது இன்னுண்டு முடியும். எல்லாமே இன்று முடியும் பொழுது ஒரு வசனம் மட்டும் நீட்டிக்கிட்டு போணுச்சுன்னு சொன்னால் அந்த அந்த கேட்டுட்டு வர அந்த ராகத்துடைய அமைப்பு மாறிக்கிறோம். அதுக்காக என்ன செய்வாங்கன்னா, கவிதைகள்லாம் இந்த வேலையை செய்வாங்க. எதையெல்லாம் அந்த ராகத்துக்கு இடைஞ்சலாக வருதோ அதுக்கு வந்து நீக்கி விட்ருவாங்க.
ஆனால் நீக்குனால நமக்கு தெரியுது. இப்போ லா தக்ஃபுரூனி தான் அதுக்கு அசல். அந்த ஏ இல்லாட்டாலும் ஏ அங்கே இருக்குன்னு நம்ம விளங்கிக்கிடுவோம். எதை வச்சு விளங்கிக்கிடுவோம்? அந்த நூனை வச்சு விளங்கிக்கிடுவோம். ஏன்னா இது லா வந்ததுனால நகி, இது அமருக்கு பிறகு நகி தானே வரும். நன்றி செலுத்துங்கள், நிராகரிக்க மாட்டார்கள்ன்ற சொல்ல முடியும், கூடாதுன்னு சொல்ல முடியுமா? ஏவல் வினை வந்துருச்சுன்னா செய்ய வேண்டியது ஏவல் வினை, செய்யக்கூடாது விளக்கல் வினை. அப்போ இது விளக்கல் வினை தான். அவர் நன்றி செலுத்துங்கள், நன்றி மறக்காதீர்கள், அது நன்றி செலுத்துங்கள், நன்றி மறக்க மாட்டார்கள் அப்படின்னா அது பொருந்தலை. இது ஏவல் வினை, விளக்கல் வினை நல்லா தெரியுது. அப்போ லா தக்ஃபுரூவோட விளக்கல் வினை முடிஞ்சிருச்சு. நூனு தேவை கிடையாது. இந்த நூனு என்னது? லா தக்ஃபுரூனி. அப்போ இதனுடைய அசல் அர்த்தம் செய்யும்போது நம்ம என்ன செய்யணும்னு கேட்டால், வஷ்குரூலி, எனக்கு நன்றி செலுத்துங்கள், ஒலா தக்ஃபுரூனி, இந்த ஏயை நீட்டி வச்சு அர்த்தம் செய்யணும். அர்த்தம் செய்கிற மட்டும் குரானை வாசிக்கும் போது அல்ல, குரானை ஓதும் போது அல்ல, நம்ம பிரித்து உங்களுக்கு பொருள் செய்யும்போது என்ன செய்யணும்? ஒலா தஸ்குரூனி, எனக்கு நீங்கள் மாறு செய்யாதீர்கள், எனக்கு நன்றி செலுத்துங்கள், எனக்கு மாறு எனக்குன்னு சேர்த்து அர்த்தம் செய்யணும். வெறுமனே மாறு செய்யாதுன்னு அர்த்தம் செய்யக்கூடாது. எனக்கு என்று எங்கே இருக்குன்னு கேட்டால் அந்த நூனுக்கு பின்னாடி இருக்குது. அப்போ இருந்ததை ஏன் காணாமன்னு கேட்டால் இது வசன், இதுக்கு பேர் சொல்லுவாங்க. வசனுக்காக, வசன்ட என்ன அர்த்தம்? அந்த ராகம் மெட்டு இருக்குல்ல, மெட்டு அமைப்புக்காக வேண்டி அதை எடுத்துருவாங்க. இதுக்கு முந்தினதும் அப்படி தான் வந்துச்சு, பிந்தின வசனம் அப்படி தான் வருது. இது மட்டும் அப்படி நூன் நீட்டிக்கிட்டு போனீங்கன்னா, தக்ஃபுரூனின்னு போனீங்கன்னா அந்த ராகத்தில் இதை படிக்க முடியாது. அந்த ராகத்தோடு ஓதுனாங்கல்ல கிராத்தில், அதுக்கெல்லாம் இடைஞ்சலாக வரும், அந்த மெட்டு உடைஞ்சிரும். அப்படி உடையக்கூடாதுங்கிறதுக்காக என்ன செய்வாங்கன்னா கவிதையில் செய்வாங்க. ஏன்னா குரானை பொறுத்த வரைக்கும் அது கவிதையும் அல்ல வசனமும் அல்ல, ரெண்டுக்கு மத்தியில் உள்ள ஒரு புது ஸ்டைலில் நல்லா இறக்கியிருக்கிறான். அதனால என்ன செய்யணும், வசனத்தில் பார்க்குற மாதிரி பார்க்காம கவிதையில் பார்க்குற மாதிரி இதை பார்க்கப்பட்டிருக்கு. சரியா? அப்போ ஃபதுக்குரூனி, என்னை நினைவு கூறுங்கள், அது குறுக்கும் உங்களுக்கு அதற்கான கூலியை நான் தருவேன். வஷ்குரூலி, எனக்கு நன்றி செலுத்துங்கள், உலா தக்ஃபுரூனி, எனக்கு என்னை மறுத்து விடாதீர்கள். அவ்வளோதான் 52 உள்ள விஷயம். அடுத்து 53, 153, யா ஐயுஹல்லதீன ஆமனு. இது பல தடவை வந்துருச்சா? நம்பிக்கை கொண்டவர்களே, இஸ்தஈனுண்டா என்ன அர்த்தம்? இஸ்தான என்றால் உதவி தேடினான். இஸ்தான அவனு என்றால் ஆன என்றால் உதவினான் அர்த்தம். அவனண்டு வரும், அது ஆன என்று சொல்லுவாங்க. அதை இஸ்தஃபாலன்னு மாற்றிங்கன்னா இஸ்தாவனன்னு வரும். அப்படி சொல்ல முடியாது. இந்த பத்தகத்துக்கு முன்னாடி கொடுத்துப்புட்டு வாவை அலிஃபா மாற்றி விட்ருவாங்க. இஸ்தான வருங்கால வினை எஸ்தாவினு, எஸ்தஈனு, ஈயாக்க நஸ்தஈனுலாம் வருதில்ல, அந்த ஒரு சொல்லு தான். அதனுடைய அம்ரு என்ன? தஸ்தஈனுன்னு இருக்குமா, தஸ்தஈனு தேயை தூக்கிட்டு அலிஃபை போடுவோம், இஸ்தஈன் என்று வரும், 2 சுக்குன்னு வரும். அதனால் அந்த ஏயை போய்கிட்டு இஸ்தஈன், இஸ்தஈனா, இஸ்தஈனு. இது ஏவல் வினையில் முன்னிலை பன்மை, ஆண்பால் பன்மை. அப்போ யாயுஹல்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்டவர்களே, இஸ்தஈனு, நீங்கள் உதவி தேடுங்கள், பிஸ்ஸபுரி, பொறுமை மூலமும், ஒஸ்ஸலாத்தி, தொழுகை மூலமும் நீங்கள் உதவி தேடுங்கள். இன்னல்லாஹ மஅஸ்ஸாபிரீன், அல்லாஹ் பொறுமையாளர்களோடு இருக்கிறான் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். இதில் என்னென்னு கேட்டால் தொழுகையுடைய அவசியத்தை முதல் திக்கரை சொல்லிட்டான், நினைவுரை பற்றி சொல்லிட்டான், நன்றியை பற்றி சொல்லிட்டான். அடுத்து என்ன சொல்கிறான்னா உதவி தேடுறதுக்கு ஒரு வழியை சொல்லித்தர்றான். அல்லாஹ்விடத்தில் நம்ம உதவி தேடுவதாக இருந்தால் முதல்ல என்ன செய்யணும்னா நமக்கு சபுர் வேணும், சகிப்புத்தன்மை வேணும். சகிப்புத்தன்மை இருந்துக்கிட்டே அல்லாஹ் நமக்கு வேதனையை கொடுத்துட்டான்னு வைங்களேன், நான் தான் கிடச்சேனா, என்னை தான் அப்படி செய்வியான்னு சொன்னால் சகிப்புத்தன்மை இல்லை. அப்படி இல்லை, இறைவா நீ சொன்ன பொருந்துக்கிட்டேன், எனக்கு தாங்க முடியலை, எனக்கு நீக்கி வையின்னு அப்படி தான் நம்ம அல்லாஹ்விடத்தில் அணுகணுமே தவிர நம்ம அந்த சபுர் இல்லாமல் நம்ம அணுகணும் என்று சொன்னால், நான் சோத்து கஷ்டப்படுறேன்னு உனக்கு தெரியலையான்னு கேட்கக்கூடாது. சோத்து கஷ்டப்படுறது நீ சபுர் செஞ்சுக்கிறேன்னு, யாரும் நான் சபுர் செஞ்சுக்கிட்டேன், கொஞ்சம் எனக்கு ஏழை நீ மாற்றி விடு. இந்த ஒரு தன்மையில் தான் எல்லா அந்த வார்த்தை சொல்லணும்னு அர்த்தம் இல்லை. இந்த ஒரு எண்ண ஓட்டத்தில் தான் முஸ்லீமுடைய வாழ்க்கை இருக்கணும். யாராவது வீட்டில் இறந்துட்டாங்கன்னா என்ன செய்யக்கூடாது, என் புருஷன் தான் கிடச்சானா அந்த மாதிரி புலம்பக்கூடாது. அது சபுர் இல்லாத வார்த்தை. அதை சகிச்சுக்கணும். யா அல்லா நீ மாதிரி கொடுத்தா எனக்கு தாங்க முடியலை, கஷ்டமாக இருக்குது, என்னுடைய மனசை மாற்றி வை, நிம்மதியை கொடு
அப்படின்னு அல்லாட்ட உதவி தேடுவதற்கு என்ன செய்யணும்னு கேட்டால் துன்பங்களை அல்லாட்ட எதிர்த்து சண்டைக்கு போயிடக்கூடாது. சபுருண்டா அதுக்கு தானே தேவைப்படும். சபுர் எப்போ வரேன்? கஷ்டங்கள் வரும்போது தான் சபுர் தேவைப்படும். பொறுமைங்கிறது நல்ல பணத்தை கோடி ரூபா பணம் வரும்போது தான் சபுர் வரும். அப்போ சபுர் அங்கே தேவையில்லை. வறுமைக்கு சபுர் தேவை, துன்பத்துக்கு நோய்க்கு சபுர் தேவை, போர்க்களத்தில் வர்ற வெட்டு குத்து காயங்களுக்கு சபுர் தேவை, ஊரை விட்டு விரட்டி விட்டாண்டா நம்ம சபுர் தேவை. அப்போ இதெல்லாம் அநீதிகள், துன்பங்கள், கஷ்டங்கள், கொடுமைகள் நிகழும்போது தான் அதை சகித்து கொள்ளுதல்ங்கிற ஒரு விஷயமே வரும். அப்போ அந்த மாதிரி அதெல்லாம் அடங்கிருச்சு. உங்களுக்கு துன்பங்கள் நேரும் போது நாங்கள் வச்சுக்கிறணும். ஏன்னா சபுரு பிரச்சனை அப்போ தானே வருது. சபுர் எப்போ வரேன்? துன்பமே வராட்டி அது எதுக்கு அவன் சபுர் பண்ண போகிறான்? சபுர் பண்ணுவதற்குன்ட்டு ஏதாவது நடந்தால் தானே சபுர் செய்கிற பேச்சு வரேன். அப்போ இஸ்தாயினும் நீங்கள் உதவி தேட வேண்டும். அல்லாட்ட உதவி எப்படி தரணும்னா சபுரி, எந்த துன்பம் வந்தாலும் சரி அதை சபுர் மூலமாக தான் உதவி தரணும். அதெல்லாம் நான் சகிச்சுக்கிட்டேன், நான் உன்னை எதிர்த்து நிற்கலை, நீ சொல்கிற நீ நினச்சதை செய்வாய், உனக்கு எல்லா அதிகாரமும் இருக்கிறது, ஆனால் எனக்கு தாங்க முடியலல்லான்னு சொல்லி என்ன செய்யணும்? அப்படி தான் நம்முடைய பேச்சுக்கள், பிரார்த்தனைகள், துவாக்கள், கோரிக்கையெல்லாம் இருக்கணும். அப்போ இஸ்தாயினும் நீங்கள் உதவி தேடுங்கள் பிஸ்ஸபுரி, துன்பங்களை சகித்து கொள்வதன் மூலம். துன்பங்களைன்னு வச்சுக்கிறேன், துன்பத்தானே சகிக்க முடியும். பிஸ்ஸபுரி, துன்பங்களை, கஷ்டங்களை, நோய்களை, நொடிகளை, மரணத்தை, இழப்புகளை எல்லாத்தையும் வச்சுக்கிறேன், எல்லாம் துன்பம் தான். துன்பத்தை சகித்து கொள்வதன் மூலமாக உதவி தேடுங்கள். அப்போ ஒருத்தன் துன்பத்தை சகிச்சுக்கிட்டாலே என்ன சகிக்கிற முறையெல்லாம் எல்லாம் சொல்லி தருவான். இன்னால் இல்லா இன்னாலே ராஜு உண்டு. இதுக்கு ஒரு 2-3 வசனத்துக்கு பின்னாடி அது வரும். அதான் சபுருங்கிறது. அப்போ இஸ்தாயினும் நீங்கள் உதவி தேடுங்கள் பிஸ்ஸபுரி, சபுரு மூலம் உதவி தேடுங்கள். ஒஸ்ஸலாத்தி, தொழுகை மூலம் உதவி தேடுங்கள். அதாவது சபுருங்கிறது மனசு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். சலாத்து என்பது வெளிப்படையான செயல் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். ரெண்டை நீங்கள் கடைப்பிடிக்கணும். ஒன்று எந்த துன்பம் வந்தாலும் மனசில் சபுரு இருக்கணும். அதுக்கப்புறம் அல்லாட்ட என்ன ஒரு தொழுகையின் மூலம் உதவி தேடணும். ஒரு கஷ்டம் வந்துருச்சுன்னு சொன்னால் சும்மா கேட்குறதை விட என்ன செய்யணும்? இந்த இது அனைத்துக்கும் வழிகாட்டுதல். உங்களுக்கு எந்த துன்பம் வந்தாலும், எந்த கஷ்டம் வந்தாலும் ஒரு 2 ரக்காத்தை தொழுது விட்டு அல்லாட்ட கேட்கணும். அந்த துன்பங்களையும் சகிச்சுக்கிறேன்னு. 2வது உதவி தேடுறதுக்குரிய முறை என்னன்னு கேட்டால், சும்மா யாரெல்லாம் எனக்கு கொடுன்னு அப்படி கேட்டாலும் நல்லா தருவான். அப்படி கேட்குவதை விட சிறந்த ஒரு முறை, அல்லாஹ் விரும்பக்கூடிய முறை என்னன்னு கேட்டால், சலாத்து மூலமாக கேட்குறது. எது நடந்தாலும் சரி, வறுமையாக இருக்கா, பிள்ளை பிறக்கலையா, பிறந்த பிள்ளைக்கு உடம்பு சரியில்லையா, ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்கீங்களா, அல்லது கடன் அதிகமாக கடன் ஆகி போச்சா, பாட மண்டையில் ஏற மாட்டேங்குதா, எல்லாமே துன்பம் தானே. எந்த கோரிக்கை நீங்கள் வைக்கிறதாலும் சரி, சபுரு மனசில் இருக்கணும். சலாத்துக்கு பிறகு துவா கேட்கணும். ஒசலாத்தி, தொழுகையின் மூலம் உதவி தேடுவதை தொழுகையை கொண்டு தான் உதவி தேட சொல்கிறான். அப்போ இந்த தொழுகைங்கிறது நமக்கு உள்ளது கடமையான தொழுகைகளை இது சொல்லலை. அது அகிமுசலாத்தை அந்த வசனத்தில் வந்துடுது. அது கட்டாய கடமை. உதவி தேடினாலும் சரி, உதவி தேடாட்டாலும் சரி, நீ பாட்டுக்கு தொழுது சலாம் கொடுத்துட்டு போயிட்டு இருந்தாலும் சரி, அது செஞ்சே ஆக வேண்டிய ஒரு விஷயத்தை அது சொல்லுது. இது எதை சொல்லுதுன்னு கேட்டால், நமக்கு ஏதாவது ஒரு தேவைகள் ஏற்படக்கூடிய நேரத்தில் சும்மா போய் அல்லாட்ட கேட்காம என்ன செய்யணும்? இது 2 ரக்காத்தை குறைஞ்சளவு தானே இருக்குது. 1 ரக்காத் தொழுகை கிடையாது. குறைஞ்சபட்சம் ஒரு 2 ரக்காத்தை தொழுது விட்டு, நேரம் இருந்தால் ஒரு 4 ரக்காத் தொழுது விட்டு, அல்லாஹ் எனக்கு அந்த கஷ்டத்தை நீக்கி சும்மா கேட்டா துவா செய்கிறேன்னு சொல்கிறோம்ல, போய் உட்காந்து துவா செய்கிறதுல அர்த்தம் இல்லை. அதுக்கு என்ன செய்யணும்? எந்த ஒரு கஷ்டத்தை பற்றி கேட்குறாந்தாலும் எந்த தடை செய்யப்படாத 3 நேரம் தொழுவருக்கு தடை செய்யப்பட்டிருக்கு. சூரியன் உதிக்கும் போது, மறையும் போது, உச்சியில் இருக்கும்போது, இந்த 3 நேரத்தை தவிர்த்து விட்டு மற்ற எந்த நேரமாக இருந்தாலும் சரி தொழுதுட்டு உதவி கேளுங்கள். ஒசலாத்தி, தொழுகையின் மூலமாக நீங்கள் என்ன செய்யுங்க? உதவி தேடுங்கள். சபுரின் மூலமாகவும் உதவி தேடுங்கள். அல்லாஹ்வுடைய எந்த துன்பத்தையும் எப்படி சபுரை நடத்தான்? அல்லாஹ் உனக்கு அதிகாரம் இருக்குது, எனக்கு ஒன்றும் முடியாது, நீ கொடுத்தா நான் ஏற்தான் ஆகணும், நான் சகிச்சுக்கிறேன் அல்ல, ஆனால் நீ எனக்கு நீக்கி வச்சிரு. இந்த இது மனசில் இருக்கணும் எப்போதும். அப்படி இல்லாதவர்களுடைய துவாக்களுக்கு எந்த ஒரு வெயிட்டும் கிடையாது. உதவி தேடுறதுல அது அடங்காது. அப்போ யாய் சொல்லதி நாமனும், நம்பிக்கை கொண்டவர்களே, இஸ்தாயினு, நீங்கள் உதவி தேடுங்கள் சபரி ஒசலாத்தி, சபரை கொண்டும் தொழுகையை கொண்டும் என்ன செய்யுங்க? உதவி தேடுங்கள். இது அந்த மக்கள் எவ்வளோ கஷ்டங்களுக்கு உதவி தேடுறதுக்காக வேண்டி எல்லாம் என்ன செய்கிறான்? இந்த ஒரு வழியை காட்டித்தர்றான். சொல்லிவிட்டு இன்னல்லாஹ மா சாபிரீன், இந்த சபுரு சொன்னான்ல, சபுரை கொண்டு உதவி தேட சொன்னான்ல, அதுக்காக வேண்டி எல்லாம் என்ன செய்கிறான்னு கேட்டால், இன்னல்லாஹ மா சாபிரீன், சபுராக இருக்கிறவங்களோட தான் அல்லாஹ் இருக்கிறான்.
முதல்ல வந்து சபுரு இல்லாட்டி அல்லாஹ் உன்னோட இருக்கலை. இன்னல்லாஹ் மா சாபிரின், அல்லாஹ் யாரோடு இருக்கிறான் என்று கேட்டால் சபுரு பொறுமையாளர்களோடு இருக்கிறான். சாபிர் என்றால் இஸ்மு ஃபாயில், சபரவுடையிலேருந்து சாபிருன் சாபிரானி சாபிருன மா என்பதை வந்து இலாபத்து செஞ்சிருவாங்க. அதனோடு இதனோடுன்ற அர்த்தம். இப்போ மா சாபிரின்னா பொறுமையாளர்களோடு, பொறுமையாளர்களுடன் அல்லாஹ் இருக்கிறான். இன்னல்லாஹ மா சாபிரின், அல்லாஹ் வந்து பொறுமையாளர்களோடு இருக்கிறான் அப்படின்ட்டு இதை வந்து எல்லாம் முடிச்சிடறான். இதில் வந்து பொறுமையாளர்களோடு இருக்கிறான்லாம் இருக்குல்ல, இந்த மாதிரியான சில சொற்கள் இந்த ஒரு இடத்துல வந்திருக்குது. பொதுவாக இந்த மாதிரி ஒரு சொற்களுக்கு வந்து நம்ம என்ன அர்த்தம் செய்யணும், அதாவது இந்த அவனோட உன்னோட நான் இருக்கிறேன் இப்படின்லாம் சொல்கிறோம்ல, இந்த வார்த்தையை வச்சுக்கிட்டு என்ன செய்வாங்கன்னு கேட்டால், இந்த சூஃபியாக்கள், இந்த அவுலியாக்கள், இந்த கூட்டம் இருக்குல்ல, இந்த கூட்டம்லாம் என்ன செய்வாங்கன்னா அல்லாஹ் வந்து இந்த அவுலியாக்களோட தான் இருக்கிறான், அவங்க பொறுமையாக இருக்கிறதுனால அவங்களோட இருக்கிறான் இவங்களோட இருக்கிறான்னு சொல்லி அல்லாஹ் இருக்கிற இடத்தையே மாற்றிடுவாங்க. அல்லாஹ் இருக்கிற அரசியல் தான் இருக்கிறான், நம்மளோட உட்காந்துக்கிட்டு இருக்கிறான்ல இல்லை. ஆனால் நம்மோடுங்கிறதுக்கு அர்த்தம் என்ன, நம்மோடு என்பது வந்து ரெண்டு அர்த்தத்துக்குரியது. நம்மோடு என்றால் நம்ம கூடவே உட்காந்துக்கிட்டு ஒருத்தன் இருந்தாலும் நம்மோட இருக்கிறான்னு சொல்லுவோம். நல்லது கெட்டதில் நமக்கு சப்போர்ட்டாக இருந்தால் கூட நம்மோட இருக்கான்னு சொல்லுவோம். நீ கவலைப்படாத நான் உங்களோட இருக்கேன்னு சொல்லி வீட்டில் உட்காந்து படுத்து கிடப்பான். உங்களோட இருக்கான்னு அர்த்தம், உங்களுக்கு தேவைப்படுமோ நான் உங்களுக்கு ஓட்டு போடுவேன், உங்களுக்கு நான் தேவைப்படும் உதவி செய்வேன். அந்த உடன்கிற அர்த்தம் வந்து நம்மளோட இரண்டரை கலந்தான்கிற அர்த்தத்துக்கு வராது. பெரும்பாலும் சில நேரத்தில் வரும், அதிகமான நேரத்தில் என்ன வரும்டா, மனிதனுடைய பாஷையில் என்ன வரும்னு கேட்டால், நாங்கள் உங்களோடு இருக்கிறோம், நீங்கள் எங்களோடு இருக்கிறீர்கள், நாங்கள் எப்போதும் மக்களோடு தான் இருப்போமா, மக்களோட இறம்ப வீட்டில் போய் படுத்து தூங்கிட்டு இருப்பான். எப்போது மக்களோடு இருப்போம்ங்கிற அர்த்தம் என்னன்னு கேட்டால், உங்களை கவனிக்க வேண்டிய நேரத்தில் கவனிப்போம்னு அர்த்தமே தவிர, நம்மளோடைய வந்து அவனை இரண்டரை கலந்து நம்மளும் அவர் ஒன்றாக ஆகிவிட்டோம், ஒரு சமமாகிவிட்டோங்கிற அர்த்தத்தை தராது. ஆனால் இந்த மாண்டு வரக்கூடிய இந்த மாதிரி வசனத்தெல்லாம் எடுத்துகிட்டு என்ன செய்வாங்கன்னு கேட்டால், அந்த அத்வைத கூட்டம் எல்லாம் அல்லாவும் ஒன்று மனுஷன் ஒன்றுங்கிறாங்கல்ல, இந்த கேடுகட்ட கூட்டம் வந்து இந்த மாதிரி வசனத்துக்கெல்லாம் ஒரு இடக்கு முடக்கான அர்த்தம் கொடுப்பாங்க. அந்த அர்த்தம் கிடையாது. இன்னல்லாஹ் மா சாபிரின்னா அல்லாஹ் வந்து அவனுடைய அரசில் தான் இருந்து கொண்டிருக்கிறான், நம்மளை கவனிக்கிறான், சப்போர்ட் பண்ணுகிறான், உதவி செய்கிறான்னு அர்த்தம். நம்மோடு இருக்கிறான்னா நம்மளோட வந்து இங்கே இருக்கிறான், ஒவ்வொருத்தரோடையும் ஒன்றா இரண்டரை கலந்துட்டான்னா நிறைய அல்லா வாய் போயிடும். கோடி கோடி பேர் சாபிரான் தான் வைங்க, கோடி இடத்துல அல்லா இருக்கான்னு வந்துடும். அல்லாஹ் வந்து அவனோட இடத்துல இருந்து கொண்டு அனைவரோடு இருப்பான். அனைவரோடு இருப்பான் என்று சொன்னால், ஒருவனோடு நம்ம இருந்து உதவி செய்யும்போது இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறோம்ல, அந்த அர்த்தத்துக்குள்ள ஒரு வார்த்தை தான் இது. அப்போ இன்னல்லாஹ மா சாபிரீன், அல்லாஹ் வந்து பொறுமையாளர்களோடு இருக்கிறான் அப்படின்ட்டு இந்த வசனம் முடிஞ்சிருச்சு. அடுத்ததாக 154 என்ன இருக்குன்னா, வலா தகூலு, இதுவும் நஹி. கால என்றால் சொன்னான், இது வந்து கூலுலேருந்து லா தகூலு, நீங்கள் சொல்லாதீர்கள். லா தகூலு என்றால் கூறாதீர்கள், சொல்லாதீர்கள். லிமன், ஒருவனை பற்றி சொல்லாதீர்கள். ஒருவனுக்கு சொல்லாதீர்கள்னால் ஒருவனை பற்றி. லிமன், ஒருவனை பற்றி நீங்கள் சொல்லாதீர்கள். எந்த ஒருவனை பற்றி? யுகுத்தலு ஃபி சபீல் இல்லாஹி, அல்லாவின் பாதையில் கொல்லப்படுகிறானே, கொல்லப்படுகிறவனை பற்றி நீங்கள் பேசாதீர்கள். உலா தக்கூலு, நீங்கள் பேசாதீர்கள், சொல்லாதீர்கள். லிமை யுகுத்தலு ஃபி சபீல் இல்லா, அல்லாவின் பாதையில் கொல்லப்படுகிறவனை பற்றி பேசாதீர்கள். என்ன மாதிரி பேசாதீர்கள்னா, அம்பாத்துன், செத்தவர்கள் என்று சொல்லாதீர்கள். அல்லாவின் பாதையில் கொல்லப்பட்டார்னு சொன்னால் செத்தனை போயிட்டார். அல்லாவின் பாதையில் கொல்லப்பட்டா என்ன, செய்தான் பாதையில் கொல்லப்பட்டான்னு செத்துட்டார், சாவத்தனை செஞ்சிட்டாரு, அதான் எதார்த்தம். ஆனால் சொல்லாதீங்கிறான்ல. வலா தகூலு, நீங்கள் சொல்லாதீர்கள். லிம யுகுத்தலு ஃபி சபீல் இல்லாஹி, அல்லாவின் பாதையில் கொல்லப்பட்டவரை பற்றி நீங்கள் சொல்லாதீர்கள். அம்பாத்துன், அம்பாத்துன் என்று சொல்லாதீர்கள். அம்பாத்துன்னா மையத்துக்கு ஜம்மு அம்பாத், மரணித்தவர்கள். மரணித்தவர்கள் என்று என்ன செய்யாதீங்க, சொல்லிவிடாதீர்கள். பல், மாறாக அஹயாவுன், ஹும் அஹயாவுன் வச்சுக்கணும். பல் ஹும் அஹயாவுன், அவர்கள் உயிருடன் உள்ளனர். அஹயாவுன்னா உயிர் உள்ளவர்கள், அவர்கள் இறந்தவர்கள் கிடையாது. பல் அஹயாவுன், மாறாக அவர்கள் உயிருள்ளவர்கள். உயிருள்ளவர்கள்னால் நம்ம கூப்பிட்டா பேச மாட்டேங்கிறாங்க, சலான் சொன்னால் பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க, அப்போ கொண்டு போய் இதுக்கு புதைச்சோம் அப்படின்லாம் கேள்வி வரும்ல. அதுக்கு எல்லாம் சொல்லிக்கிறான், வலாக்கின் என்றாலும் லாத்த சூருன,
நீங்கள் அதில் ஆத்தசூருணஹு அதனை நீங்கள் உணர மாட்டீர்கள். உங்களுக்கு தெரிகிற ஹயாத் இல்லை, உங்களுக்கு பேசுகிறம நீங்கள் விளங்கி வச்சுக்கிற ஹயாத் அவருக்கு கிடையாது. கூப்பிட்டா பேச தான் மாட்டார், செல்லாம் சொன்னால் பதில் சொல்ல மாட்டார், விளங்க அவர் திட்டினா திருப்பி திட்ட மாட்டார். அந்த ஹயாத்து கிடையாது, இது வேறு ஹயாத்துங்கிறதுக்கு தான் அந்த வார்த்தையெல்லாம் சேர்த்துட்டான். அவங்க இறந்தவர்னு சொல்லாதீங்க, பல் அஹ்யாவுன் மாறாக உயிரோடு இருக்கிறார்கள், வலாக்கின் என்றாலும் லா தஷூரும் நீங்கள் அதை உணர மாட்டீர்கள். நம்ம உணர்கிற ஹயாத் என்பது வேறு, நமக்கு உணராத ஹயாத்துன்னா ஆன்மீக ரீதியான மறுமை சம்பந்தப்பட்ட ஹயாத். செத்த எல்லாரும் உயிரோடு தானே இருக்கிறாங்க, காஃபியும் உயிரோடு தானே இருக்கிறான். அப்போ செத்தவர்கள் எல்லாருமே என்ன செய்கிறாங்கன்னா இவங்க உயிரோடு இருப்பதற்கு அர்த்தம் வேறு. என்ன அர்த்தங்கிறத ரசூலுல்லாஹ் ஒரு ஹதீஸில் விளக்குவாங்க, அதை நம்ம பின்னாடி பார்ப்போம். இப்போ என்னன்னு கேட்டால், அவங்க அல்லாவின் பாதையில் கொல்லப்பட்ட யாரை பற்றியும் அம்பாத்துன் என்று நீங்கள் சொல்லாதீர்கள், பல் அஹ்யாவுன் மாறாக அவர்கள் உயிருடன் உள்ளனர், வலாக்கின் என்றாலும் லா தஷூருன ஷார என்றால் உணர்வது. உணர்வதுன்னா ஒருத்தன் உயிரோடு உள்ளதை நம்ம உணர்வோம்ல, எப்படி உணர்வோம்? அவன் கண்ணை பார்த்து உணர்வோம், மூச்சு போகிறத பார்த்து உணர்வோம், அவன் ஆடுறதை பார்த்து உணர்வோம், அசைகிறத பார்த்து உணர்வோம், அந்த அவனுடைய உடம்பு அமைப்பை பார்த்தே உணர்ந்துரும் இவன் உசுரோடு இருக்கிறான்னு சொல்லி. அதில் எதுவும் உங்களுக்கு இருக்காது. லா தஷூருன்னா நீங்கள் உணர மாட்டீங்க, ஒன்றுமே உயிரோடு இருக்கிறான் என்பதற்கு எந்த அறிகுறியுமே இருக்காது. அப்படி உயிரோடு இருக்கிறார்கள். அந்த உயிரோடு இருக்கிறதுக்கு விளக்கத்தை அல்லாவே சொல்லிவிட்டான். நீங்கள் விளங்குகிற உயிர் கிடையாது, அது வேறு, இந்த உலகத்துக்கு சம்மந்தமில்லாத உயிர், அது வேறு விதமான உயிர் என்று அல்லாஹ் என்ன செய்கிறான், இதில் சொல்லிடுறான். இந்த வசனத்தை வைத்து வழிகடக்கூடியவர்கள், தர்கா வழிபாடு செய்கிறவர்கள்லாம் பயங்கரமான ஆதாரமாக இதை வச்சுட்டு கொண்டாந்து என்ன செய்வாங்க, அவுலியாக்கள் உயிரோடு இருக்கிறார்கள், உயிரோடு இருக்கிறனா தான் கேட்குறோம் வாங்க. அதுக்கெல்லாம் உள்ள விளக்கத்தையெல்லாம் நம்ம என்ன செய்வோம், ஹதீஸில் இருந்து நம்ம இன்ஷா அல்லாஹ் அதை நம்ம அடுத்த வாரத்துக்கு பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.